இவருக்கு ட்ரம்ப்னு பேர் வச்சதுக்கு பேசாமல் பம்புன்னு பேர் வச்சுக்கலாம் மாட்டேங்க. தலைவர் எங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அந்த நாட்டெலாம் போயிட்டு கேப்சர் பண்ணலாமா, இல்லை எப்படியாவது அந்த நாட்டை சூறையிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக வெனிசுலாவை கேப்சர் பண்ணது தெரியும். ஏன்னா வேர்ல்ட்லேயே அதிகமாக ஆயில் ரிசோர்ஸ் இருக்கக்கூடியது வெனிசுலா தான். நெக்ஸ்ட் டார்கெட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா கிரீன்லாண்டை கேப்சர் பண்ணலான்னு பார்த்துருக்காரு. சரி, வெனிசுலாவிலும் ஆயில் இருக்குது, கிரீன்லாண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஈவியோட மிகப்பெரிய பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அதே போல் கிரீன்லாண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆயில் இருக்குது, ப்ளஸ் மினரல்ஸ் இருக்குது. நிறையா முக்கியமானது மினரல்ஸ்க்காக தான். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் தான் வந்து கிரீன்லாண்டை பிடிக்கிறாங்க. எப்படியாவது சைனாவை விட தான் முன்னாடி இருக்கணுங்கிறதுக்காக ட்ரம்ப் எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் எந்த ஒரு விதமான ஒரு ஸ்டேஜுக்கும் போகலான்னு ரெடியில் இருக்கார். ட்ரம்ப்போட எந்த நடவடிக்கையை வந்து EU எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. யூகே வந்து ஒரே ஒரு சோல்ஜரை வந்து கிரீன்லாந்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஜெர்மனி இந்தமாரி ஒவ்வொரு நாடுகள்லாம் 13 சோல்ஜர் அந்தமாரி அனுப்பியிருக்காங்க. அந்த யூகேலேருந்து போன ஒரு சோல்ஜர் ஒருவேளை ஜான்விக்கா இருப்பாரோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?